ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங்கில் லெசன் 3 7th லெவலில் ப்ராக்டிஸ் லெவல் 4 பார்க்க போகிறோம். கிரியேட் ஏ ரெயின்போ. திஸ் ஆப் ஹேஸ் 7 லேபிள்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். இங்கே பாருங்கள், நிறைய லேபிள்ஸ் இருக்கு இல்லையா? சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் ஈச் லேபிள் டு பி த கலர்ஸ் ஆஃப் ரெயின்போ. ரெயின்போ கலர்ஸ் இருக்கிற மாதிரி அதோடைய பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கலர்ஸும் இங்கே கொடுத்துட்டாங்க. ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட், இத்தனை கலர் கொடுத்தாச்சு. 7 கலர்ஸுமே கொடுத்துட்டாங்க. அது எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆட் ஏ செட் ப்ராப்பர்ட்டி பிளாக் ஃபார் ஈச் லேபிள் that changes the background color to one of the colors of the rainbow. செட் ப்ராப்பர்ட்டி பிளாக் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு லேபிளுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். அதோடைய பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணா அதோடைய ரெயின்போ கலர் நம்ம வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மொத்தம் 7 லேபிள்ஸ் இருக்கு. ஸோ நான் இங்கே பாருங்க, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, செட் டெக்ஸ்ட்ல இருந்ததுன்னு. இப்போ ஷோ பிளாக்காக நான் மாத்துறேன். ஷோ டெக்ஸ்ட்ல இருந்தது, இப்போ பிளாக்காக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க 7. திரும்ப திரும்ப நான் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா இல்லை. இங்கே பாருங்க, நம்ம எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பிளாக்லேயே இருக்கும்போது நம்ம எதை காப்பி பண்ணணுமோ இப்படி பண்ணுங்க. செலக்ட் ஆயிடுச்சுங்களா? அந்த கார்னர்ல வச்சு டிராக் பண்ணீங்கனாலே செலக்ட் ஆயிடும். இப்போ நான் Ctrl+C கொடுத்துட்டு இங்க பாருங்க, இங்க கிளிக் கொடுத்தோடனே பிளாக் கலரா பிளிங்க் ஆகுதா? Ctrl+V கொடுக்குறேன். நான் இன்னொரு தடவை Ctrl+V கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஷோ டெக்ஸ்ட்ல மாத்திட்டு இதை செலக்ட் பண்ணணும். செட் ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்பயும் போல டிராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துட்டு என்டர், Ctrl+V, இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக்லேயே மாத்திக்கிறேன். ஓகே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஐடி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெட் பட்டன். ரெட் பட்டன், ரெட் பட்டன் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் தான் சேஞ்ச் பண்ண போறோம். கொடுத்துட்டு ரெட் கலர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கொடுத்தாச்சு. அடுத்த கலர் என்னது? ஆரஞ்சு. ஓகே, இதோடைய ஐடியும் பார்த்துக்கலாம். ஆரஞ்சு பட்டன். ஆரஞ்சு பட்டனுடைய பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போறோம். என்னவா மாத்த போறோம்னா ஆரஞ்சா மாத்த போறோம். ஓகே, இங்க இல்லைன்னா நம்மளே டைப் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு. நெக்ஸ்ட் எல்லோ பட்டன். எல்லோ பட்டனுடைய பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போறோம். என்னவா மாத்த போறோம்னா எல்லோ மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் கிரீன். கிரீன். நெக்ஸ்ட் ப்ளூ பட்டன். அடுத்து இண்டிகோ. லாஸ்ட் ஒன் வயலட். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணலாங்களா? சேம் அதே மாதிரி அவுட்புட் வந்துடுச்சுங்களா? இதுல வேற எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. செட் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர்ட்டி பேராமீட்டர்ஸ்ல ஐடி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் அது என்ன கலரா மாறணும்னு கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் இந்த லெவல் நம்ம பண்ணணும். தேங்க்யூ.